Training Institute, Chennai. தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டு கழகம் மற்றும் மத்திய காலனி பயிற்சி நிறுவனமும் சேர்ந்து வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்த சாதனைகள். மத்திய காலனி பயிற்சி நிறுவனம் இந்திய அரசின் கீழ் தன்னாட்சி நிறுவனமாக சென்னை கிண்டியில் இயங்கி வருகிறது. மேலும் இது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. மத்திய காலனி பயிற்சி நிறுவனம் 1957 இயங்கப்பட்டு வரும் இந்த நிறுவனமானது உலகத்தரம் வாய்ந்த இயந்திரங்களை கொண்டு தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு காலனி பயிற்சிகளை கொண்டு 1957 ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் மூலமாக பயிற்சிகள் நடத்தப்படுகிறது. 1993 ஆண்டு ஐக்கிய நாடுகளின் தொழில்துறை மேம்பாட்டு அமைப்பின் UNIDO கீழ் NLDP திட்டத்தின் மூலம் நவீன இயந்திரங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை பெற்றது. இந்த நிறுவனமானது காலனி மற்றும் ஷூ தொழில்நுட்ப பயிற்சிகளை பல்வேறு வகையான நீண்ட மற்றும் குறுகிய கால படிப்புகளை மைய வளாகத்தில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த நிறுவனத்தில் 2 ஆண்டு கால டிப்ளமா காலனி தொழில்நுட்ப உற்பத்தி மற்றும் வடிவமைப்பு பாடநெறியில் ஏறக்குறைய 32 வகுப்புகள் முடிக்கப்பட்டு அதில் 95% மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்று தற்போது பல்வேறு காலனி உற்பத்தி நிறுவனங்களில் பணிபுரிகின்றனர். வெளிநாட்டின் பெரிய முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்கிறது மற்றும் தோல் காலனி உற்பத்தி செய்யப்படும் தொழிற்சாலைகளில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் தமிழ்நாடு திறன் பயிற்சி முக்கிய பங்கு வகிக்கிறது. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மத்திய காலனி பயிற்சி நிறுவனத்துடன் இணைந்து மாநிலம் முழுவதும் குறுகிய கால தோல் காலனி உற்பத்தி திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டங்களை வழங்கி உள்ளது. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மத்திய காலனி பயிற்சி நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்யப்பட்டு 2014-15 2023-24 வரை கிட்டத்தட்ட 10 வருஷமாக மொத்தம் 16,687 பேருக்கான திறன் பயிற்சிக்கான நம்பர்ஸ் வழங்கப்பட்டு அதில் 11,074 பேருக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட்டு 7,644 பேருக்கு வேலையும் வழங்கப்பட்டுள்ளது. 3,242 பேர் ஆண்களும் 7,832 பேர் பெண்களும் அடங்குவார். இது கிட்டத்தட்ட 75%. தோல் காலனி துறையில் மத்திய காலனி பயிற்சி நிறுவனம் தனக்கென ஒரு முத்திரையுடன் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் முக்கிய பயிற்சி நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. மேலும் சிறந்த பயிற்சி நிறுவனத்திற்கான விருதை தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலமாக பெற்றுள்ளது. So for the last 2 years, non-leather footwear manufacturing units come in a big pace. Investors like Fengtai, Fortune, Hongfu, all from Chinese origin. They came to Tamil Nadu, talked with government of Tamil Nadu and have an MOU trying to establish a big manufacturing setup in Tamil Nadu. இங்கு தோல் அல்லாத பாதணி, விளையாட்டு காலணிகள், நைக், அடிடாஸ் மற்றும் கிராக்ஸ் போன்ற நிறுவனங்களால் தயாரிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் 5,000 முதல் 15,000 பணியாளர்கள் வரை பணியில் அமர்த்தப்பட உள்ளனர். மேலும் எல்லா புதிய தொழிற்சாலைகளையும் சேர்த்த காலனி உற்பத்தி பிரிவுகளில் தோராயமாக 1,50,000 தொழிலாளர்கள் தேவைப்படுவார்கள். காலனி தொழிற்சாலை நிர்வாகத்தில் திறமையான மேலாளர், துணை மேலாளர் மற்றும் தொழில்நுட்ப மேற்பார்வையாளர், துணை மேற்பார்வையாளர் மற்றும் தரக்கட்டுப்பாடு மேற்பார்வையாளர், துணை தரக்கட்டுப்பாடு பணிக்கு ஆட்கள் தேவைப்படுவார்கள். மத்திய காலனி பயிற்சி நிறுவனம் தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து தேவையான தொழில் வேலை சார்ந்த பயிற்சிகளை 200 மணி நேரம் அதாவது 25 நாட்கள் மற்றும் 300 மணி நேரம் அதாவது 38 நாட்கள் வரையிலான குறுகிய கால படிப்புகள் வாயிலாக இந்த தொழிற்சாலை உற்பத்திக்கு தேவையான திறமையான நபர்களை தேர்ந்தெடுத்து பயிற்றுவிக்கப்பட்டு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது. வணக்கம், என் பேர் தேவி ஏழுமலை. நாங்கள் அனைவரும் மேல்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள்.
தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் மத்திய காலனி பயிற்சி நிலையம் சென்னையிலிருந்து எங்கள் கிராமத்திற்கு வருகை தந்து எங்கள் அனைவருக்கும் தொழிற்பயிற்சி வழங்கி தொழிற்பயிற்சியின் முன்னோட்டமாக எங்களுக்கு உபகரணங்கள் வழங்கி பயிற்சியின் முடிவில் சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகையுடன் நிறைவு பெற செய்ய இருக்கிறார்கள். இதற்காக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் மத்திய காலனி பயிற்சி நிலையத்திற்கு எங்கள் கிராமத்தில் இருக்கும் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என் பேர் கவியரசி. நான் வடசூர் கிராமத்தை சேர்ந்தவங்க அனைவருக்கும் எங்களுக்கு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் மத்திய காலனி நிலையம் சென்னையிலிருந்து ஷூ மேக்கிங் அண்டு அப்பர் மேக்கிங் அண்டு மிஷினை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் சிங்கிள் நீடில் டபுள் நீடில்னு எல்லா டீட்டெயில்ஸோடையும் எங்களுக்கு ஒரு குழுவாக அமைச்சு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அது சொல்லிக் கொடுத்ததும் இல்லாத அதுக்கு ஊக்கத்தொகையும் கொடுத்து சர்டிஃபிகேட்டும் வாங்கி கொடுத்து அதுக்குண்டான வேலையும் வாங்கி கொடுத்து நாங்கள் இப்போ வேலைக்கு போக போகிறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த TNSTC CFTI சென்னைக்கு மிக்க நன்றி. எங்களிடம் பயிற்சி பெற்றவர்கள் இந்நிறுவனத்தை பற்றி சொல்வதை பார்ப்போம். வணக்கம், என் பெயர் கங்கா. நான் குடியாத்தத்திலிருந்து வருகிறேன். என் பேர் ஜெயபிரியா. நான் குடியாத்தத்திலிருந்து வரேன். என்னுடைய பேர் நதியா. நான் எட்டங்கல் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கிறேன். என்னோட பேர் பார்கவி. நான் குடியாத்திலிருந்து வருகிறேன். என் பேர் வனிதா. நான் குடியாத்த ஆர்டி ஆஃபீஸ்லேருந்து வரேன். தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டுக் கழகம் மத்திய காலனி பயிற்சி நிலையம் சென்னை அவர்கள் எனக்கு 300 மணி நேரம் கட்டிங்கு, ஸ்டிச்சிங்கு, அட்டாச்சிங், ஃபோல்டிங், கவுண்டிங்கு, ஷேவிங்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. உபகரணங்களும் ஊக்கத்தொகை சர்டிஃபிகேட்டு கொடுத்தாங்க. லாய்டு ஷூவில் அட்டாச்சராக வேலை வாங்கி கொடுத்தார்கள். லாய்டு ஷூ கம்பெனியில் ட்ரிம்மிங்காக ஒர்க் பண்ணுறேன். லாயர் கம்பெனியில் கட்டிங் துறையில் வேலை வாய்ப்பையும் பெற்றுக் கொடுத்தார்கள். குடியாத்த கம்பெனி லாய்டு கம்பெனியில் எனக்கு வேலை வாய்ப்பும் வாங்கி கொடுத்தாங்க. நான் இப்போ வந்து ஸ்கேவிங் ஆப்ரேட்டராக வேலை செய்கிறேன். லாய்டு ஷூ கம்பெனியில் எனக்கு அட்டாச்சராக வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்து இந்த வாய்ப்பு கொடுத்த தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் CFTI சென்னை அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு நன்றி. என்னோட நேம் கனியமொழி. என் பேர் மேகநாதன். என்னோட நேம் ராதிகா. My name is M. செந்தமிச்செல்வன். என்னுடைய பெயர் சூரிய பிரகாஷ். என் பேர் விஷ்ணு பிரியா. இந்தியா திண்டிவனம் ஃபுட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். நான் திண்டிவனம் சிப்காட்டில் இந்தியன் ஃபுட்வேர் பிரைவேட் லிமிட்டில் ஒர்க் பண்ணுறேன். இந்தியா திண்டிவனம் ஃபுட்வேர் கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்தியா திண்டிவனம் ஃபுட்வேர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் நான் சிக்சராக ஒர்க் பண்ணுறேன். திண்டிவனம் ஃபுட்வேர் பிரைவேட் லிமிடெட்டில் விவிட் பஞ்சராக ஒர்க் பண்ணுறேன். இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு காரணம் வந்து தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் மத்திய காலனி பயிற்சி நிலையம் சென்னை. அங்கே ட்ரைனிங் முடிச்சது வந்து 38 நாள் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். 38 நாளில் 16 ஆமிங் ட்ரிம்மர் ஸோ இவங்க இதெல்லாமே அங்கே முடிச்சிருக்கேன். ட்ரைனிங் கொடுத்ததே இல்லாமல் ஊக்கத்தொகை கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்து இந்த கம்பெனியில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி கொடுத்தாங்க. ஸ்டாப் மெட்டீரியல் கலெக்டராக இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் மத்திய காலனி பயிற்சி நிலையம் சென்னை எங்களைப் போல 250 பேருக்கு இந்தியா திண்டிவனம் ஃபுட்வேர் கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்ததற்கு நன்றி. வணக்கம், என் பேர் மோகனா. கோணமேடு வாணியம்பாடிலேருந்து வரேன். என் பெயர் நதியா. நான் வாணியம்பாடி அம்பூர்பேட்டை மாவட்டத்திலிருந்து வரேன். என் பேர் ரம்யா. நான் வாணியம்பாடி மாவட்டத்திலேருந்து கோணாமேட்லேருந்து வரேன். பேர் மகாலட்சுமி. வாணியம்பாடி மேல்சனாங்குப்பத்துலேருந்து வரேன். என் பேர் ரம்யா. நான் வாணியம்பாடி சென்னம்பேட்டிலேருந்து வரேன். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மத்திய காலனி பயிற்சி நிலையம் சென்னை எனக்கு 38 நாள் பயிற்சி கொடுத்தாங்க. அந்த பயிற்சி மூலிமா சிங்கிள் டபுள் ரெண்டுமே நான் ட்ரைனிங் எடுத்திருக்கிறேன். பென்சில், லைசர், பேனா, பேப்பர், அதில் எனக்கு ஊக்கத்தொகையும் தராங்க. சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுக்கின்னு நான் பார்க்குற கம்பெனி மூலிமா நான் வேலைக்கு வந்தேன். அதுக்கப்புறம் AL ஷூ கம்பெனி வாணியம்பாடியில் வந்து வேலையும் வாங்கி கொடுத்தாங்க. இங்கே வந்து நான் ALS கம்பெனியில் ஸ்டிச்சராக ஒர்க் பண்ணுற சிங்கிள் நீடியில். கோணாமேட் பகுதியில் பார்க்குற கம்பெனியில் எனக்கு வேலையும் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஃபியூச்சர் வெல் ஷூஸ் கம்பெனியில் எனக்கு டீச்சராக வேலை வாங்கி கொடுத்தாங்க. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் மத்திய காலனி பயிற்சி நிலையம் சென்னை இவங்களுக்கு நன்றி. Chandrasekharan Mahesh Kumar, Managing Director of Lloyd Shoes India Private Limited. We are located in Gudiyatham. We have almost 2,000 employees which is working in our industrial area. We've been providing an employment and education for their kids which they improve their level of the standards. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் மத்திய காலனி பயிற்சி நிலையம் சென்னை இணைந்து எங்களை சுற்றிலும் 4 பயிற்சி முகாம்கள் உள்ளது. இதன் மூலம் தொழிலாளர்களுக்கு 200 முதல் 300 மணி நேரம் வரை அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சியின் மூலம் அவர்களின் வேலை திறன்பாடு
உயர்ந்துள்ளது. இந்த பயிற்சி முகாம் மூலம் எங்கள் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான தொழிலாளர்கள் பணிபுரிகின்றனர். இவர்களுடைய வேலை நுணுக்கம் எங்கள் நிறுவனத்திற்கு ஏற்றவாறு மிக திறமையாக உள்ளது. இதை போன்று மேலும் பல பயிற்சி முகாம்கள் எங்கள் நிறுவனத்தை சுற்றிலும் நடக்க வேண்டும் என்று எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். என்னோட பெயர் தீபக் குமார். நான் ஜெனரல் மேனேஜர் ஆஃப் ஃபியூச்சரல் ஷூஸ். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மற்றும் மத்திய காலனி பயிற்சி நிலையத்துக்கு நாங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தோம். அவங்க எங்களுடைய ஏரியாக்கே வந்து ஆளுங்களை கூப்பிட்டு வந்து இங்கேயே ட்ரெயின் பண்ணி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஸ்டார்டிங் ஃப்ரம் கட்டிங், க்ளோசிங், ஸ்டிச்சிங், ஃபுல் ஷூலேருந்து எல்லாருக்கும் சிறப்பாக ட்ரைனிங் கொடுத்து கிட்டத்தட்ட 500லேருந்து 600 பேருக்கு ட்ரெயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அவங்கள வச்சு நாங்கள் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதே போல் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மற்றும் CFTI சென்னை இதே போல் பல ஸ்கீம்களும் ட்ரைனிங்களும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்னோட தாய்மையான ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். நான் என் பேர் ஷாக்கிர் அஹமத். நான் பாக்கர் லெதர் எக்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட் ஷூ டிவிஷனில் ஹெச்ஆராக வேலை செய்கிறேன் வானம்படியில். தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அண்ட் CFTI சென்னை 38 days முகாம் நடத்துகிறாங்க. இங்கே அவங்க வந்து எல்லா விதமான லெதர் பற்றி ட்ரைனிங் தராங்க. அவங்க ஷூ பற்றி ஸ்டிச்சிங், ஃபோல்டிங், அட்டாச்சிங், கேவிங், மார்க்கிங், இந்த மாதிரி நிறையா ட்ரைனிங் தராங்க. இங்கே வந்து அவங்களுக்கு வேலை தராங்க. வேலை தந்த பிறகு அவங்களுக்கு வந்து நம்ம வேலை வாங்கினா இன்னும் சூப்பராக ஈஸியாக இருக்குது அவங்ககிட்ட வேலை வாங்குறதுக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் ஸ்கில்டாக இருக்காங்க. ஸ்கில்டாக இருந்தால் நம்ம வேலை வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஷிப்மெண்ட்டும் மூவ் ஆகுது. டைமுக்கு வந்து நம்ம ஷிப்மெண்ட் கொடுக்க முடியுது. நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அண்ட் CFTI சென்னை டைரக்டருக்கு இந்த மாதிரி முகாம் வந்து எல்லா இடத்துல வச்சு எல்லாருக்கும் டெவலப்மெண்ட் பண்ண மாதிரி டெவலப்மெண்ட் ஆனால் ஃபேக்ட்ரியும் டெவலப்மெண்ட் ஆகும், எல்லா ஒர்க்கர்ஸும் டெவலப்மெண்ட் ஆகுங்க. நமக்கு யாருக்கும் வந்து வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லோரும் கற்றுக்கினா எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். வணக்கம், என் பேர் விநாயகமூர்த்தி. ALS ஷூஸ் கம்பெனியுடைய MD, வடகரை, வாணியம்படி. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் மத்திய காலனி பயிற்சி நிலையம் சென்னை எங்கள் கம்பெனி அருகாமையில் உள்ள வில்லேஜ்களில் முகாமிட்டு இருந்தார்கள். அதில் நான் சென்று அங்கே பயிற்சியாளர்களை பார்த்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. 38 நாள் வந்து ட்ரைனிங் கொடுத்து நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து நான் வந்து ஆள் கேட்டிருந்தேன். எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஆளுங்க கொடுத்து எங்கள் கம்பெனியில் வந்து நாங்கள் அந்த மேன் பவரை வந்து யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் வித் குவாலிட்டியோடு வந்து நல்லா பண்ணுறாங்க. இதனால் வந்து எங்களுக்கு வந்து டைமிங்கில் ஆர்டர் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோம். அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குவான்டிட்டியும் வந்து எங்களுக்கு இதனால் வந்து எக்ஸ்ட்ரா ஆகுது. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் மத்திய காலனி பயிற்சி நிலையம் சென்னைக்கு ஒரு ரிக்வெஸ்ட் என்ன வைக்கிறேன்னா, இதே மாதிரி அதிக வில்லேஜில் வந்து முகாமிட்டு பயிற்சி கொடுத்து எங்களுக்கு இன்னும் மேன் பவர்களை வந்து எங்களுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா நாங்கள் வந்து டெவலப் ஆகிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். எங்களை மாதிரி இன்னும் நிறைய கம்பெனி இருக்குது. அவங்களுக்கெல்லாம் கூட எல்லாருக்குமே வந்து நல்லா யூஸ் ஆகும். மேலும் பல முதலீட்டாளர்களை தமிழ்நாடு ஈர்த்துள்ள பொழுதிலும் செய்யார் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் திண்டிவனம், பெரம்பலூரில், உளுந்தூர்பேட்டையில், பணப்பாக்கத்தில் அமையவிருக்கும் வேறு சில பல நான் லெதர் ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இவர்களுக்காக கிட்டத்தட்ட 75,000 நபர்களுக்கு ட்ரைனிங் வழங்கப்பட்டு அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க உள்ளது. மத்திய காலனி பயிற்சி நிறுவனமும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகமும் இணைந்து நடத்தப்படும் இத்தகைய பயிற்சி பல பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வழி செய்துள்ளது.